வாழ்க வளமுடன். வாழ்த்தும் பயன் அப்படின்ற ஒரு தலைப்பை வந்து மகரிஷி ஐயா கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியம். இந்த வாழ்த்தும் பயன் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய எதிர்கால நிகழ்வுகள் அப்படின்றதுல நம்மளுடைய நிர்ணயம் இருக்கும் அப்படின்றத வந்து அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இன்னைக்கான டிஸ்கஸில் வாழ்த்துனா என்ன, வாழ்த்துறதுனால என்னென்ன பயன்கள் கிடைக்குது, இந்த வாழ்த்தக்கூடிய நிலையில் அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நிகழுது, அதை தொட்டு இந்த வாழ்த்து அலைகள் அப்படின்றது இந்த பிரபஞ்ச நிகழ்வோட எப்படி இணைஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெளிவாக மகரிஷி ஐயா சொன்ன அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்த்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியன்றதுனால இந்த வாழ்த்துனா என்னன்ற தெளிவு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை இருக்கணும். நிறைய என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா பேசுறது தானே, வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒலி. வாழ்த்துங்கிறது ஒரு சப்தம், அவ்வளோதான். இந்த சப்தம் வந்து என்ன பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு நபர் இருக்காரு, அவர் அந்த நபரை வந்து கோபத்தை தூண்டுற மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த வார்த்தை வந்து என்ன பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற அந்த சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுறோம், அவங்க ஈகோவை டச் பண்ணிடுறோம் அப்படின்னோம்னா அவங்க எந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறுது. ஆனால் அது வந்து என்ன சம்பவம் அந்த சூழலை ஏற்படுத்துதுன்னா நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ இந்த சப்தம் அப்படிங்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயம். அது நல்ல விளைவு. அப்போ இருந்தே வந்து இப்போ திருக்குறளில் கூட ஒரு அதிகாரம் வந்து கடவுள் வாழ்த்து அப்படின்னு, கடவுளையே வாழ்த்தக்கூடிய ஒரு நிலையில் ஒரு 10 குறள் எழுதியிருக்காரு. இன்னொன்று வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வாழ்த்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. பொதுவாக அந்த திருமணத்துக்கெல்லாம் போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மணமக்களை வந்து வாழ்த்திட்டு போங்க அப்படிம்பாங்க. இப்போ கூட பொங்கல் வருது, ஒரு டயத்துலலாம் என்ன இருந்துச்சுன்னா இந்த அட்டை இருக்கு இல்லையா, நிறைய போய் கடையில் போய் தேடி 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 தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, கிறிஸ்மஸுக்கு, இந்த மாதிரி எல்லாம் என்னென்னா தேடி தேடி போய் அட்ரஸ் எல்லாம் எழுதி அனுப்புவோம், அந்த வாழ்த்து அட்டையை அனுப்புவோம். இப்போ வாழ்த்துங்கிறது ஒரு தொன்று தொட்டு இப்போ ஆசீர்வாதம்னு கூட சொல்லலாம். இப்போ மணமக்களை வந்து என்ன பண்ணுறாங்க, காலில் விழுவாங்க, பெரியவங்களுடைய காலில் விழுவாங்க, அவங்க தலையை தொட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், நீடூழி வாழ்கம்பாங்க, அல்ல 16 பெற்று பெருவாழ்க வாழ்கம்பாங்க. இந்த மாதிரி வாழ்த்து அப்படிங்கிறது ரொம்ப காலமாகவே அது இருந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அதனால தான் மகரிஷி கூட வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சுருக்கமாக என்ன பண்ணுவார்னா, அந்த வையகத்தையே வந்து, அதாவது வார்த்தை ஒன்று தான், சிம்பிளான வார்த்தை தான், ஆனால் அதுக்குள்ளே எல்லாத்தையுமே அடக்கம். இந்த உலகத்தையே வையகத்தையே நம்ம வாழ்த்திடுறோம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை கூட லாஸ் ஏஞ்சல்ஸ் கூட இன்னைக்கு பெரிய ஒரு, அதாவது இயற்கை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பஞ்சபூதங்கள் எல்லாம் மனிதனுக்கு இயற்கை வந்து அப்படியே எதிராக மாறுது. ஒரு பக்கம் பாரு, நெருப்பு வந்து ஒரு பக்கத்தை அழிக்குது, இன்னொரு பக்கத்தை வந்து என்னன்னா புயல் வருது, காற்று வந்து ஒரு பக்கம் அழிக்குது. இன்னைக்கு காலையில் கூட நியூஸில் ஒரு பக்கம் மழை வந்து என்ன பண்ணுதுன்னா தண்ணி போய் ஒரு பக்கம் அழிக்குது. அப்போ இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னா மனிதனுக்கு எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அது இயற்கை மேலே தப்பா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இல்லை, என்னன்னா மனிதன்கிட்ட வந்து என்ன பண்ணோம்னா அந்த வன்மம், அந்த எதிர்மறையான ஒரு எண்ணங்கள், அந்த பழிவாங்கக்கூடிய ஒரு உணர்வுகள், இதெல்லாம் நிறைய அதிகப்படியானதுனால அந்த வார்த்தைகள், இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த பிரபஞ்சத்தில் கலந்து அதுவும் நமக்கு எதிர்வினையாற்றுது. இப்போ வாழ்த்து அப்படிங்கிறது நமக்கும் வந்து ஒரு அமைதியை கொடுக்குது. ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் கோபமாக இருக்காருன்னு வச்சுக்கவே, அவரை போய் என்ன பண்ணணும்னா இவங்களை வாழ்த்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களால வாழ்த்த முடியுமா? முடியாது. அப்போ திட்ட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னோம்னா திட்டுறதுக்கு உண்டான உணர்வு வந்து கோபம். ஆனால் அந்த வாழ்த்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னோம்னா அந்த உணர்வு நுட்பமாக ரொம்ப அமைதியான மனநிலையில் இருந்தால் தான் வாழ்த்து சொல்ல முடியும். அல்லது நீ வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னுடைய உணர்வுகளும் அமைதியாயிடும். அப்போ அந்த வாழ்த்து நமக்கும் நல்ல விளைவு ஏற்படுத்துது, மற்றவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு விளைவுகளை. அதனால தான் மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, எந்த சூழ்நிலையிலையுமே எதிர்மறையான நபராக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுற நபராக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு எதிரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்கள வாழ்த்துங்க அப்படிங்கிறாரு. அது ஒரு பெரிய காரணம். என்ன காரணம்னா அந்த வாழ்த்து இங்கேருந்து புறப்படுது. இப்போ இங்கேருந்து புறப்படக்கூடிய வார்த்தை அங்கேயும் போகுது, திருப்பி மறுபடியும் இங்கேயும் ரிட்டர்ன் ஆகுது. அப்போ வாழ்த்துறது மூலியமா எந்த நபரை வாழ்த்துறோமோ அவங்க மட்டும் நல்லா இருக்கிறதா பலன் இல்லை. அப்போ வாழ்த்தக்கூடிய நபரும் அந்த பலன்களை அடையிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வாழ்த்துக்களை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. வாழ்த்து அப்படின்றதுல வந்து நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது தெரிஞ்சது, மனிதன்கிட்ட வந்து 2 விஷயங்கள் இருக்கு இந்த வாழ்க்கையில வாழும்போது. உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வுகள் வந்து வெளிப்படுத்துவான், இன்னொன்னு பாத்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான நிகழ்வுகள் வெளிப்படுத்துறான். இந்த உணர்வு பூர்வமா இருக்கிறது என்னன்னா உள்ளம் தொட்டு
உள்ள இருக்கக்கூடிய ஆன்மா தொட்டு வரக்கூடிய நிகழ்வுகள், ஒலிகள், உடலோட இயற்கை இயல்புகள் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம உணர்ச்சி தொட்டு வரக்கூடிய நிகழ்வுகள், நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய கோபம் அல்லது கவலை, இது போன்ற நிகழ்வுகள் எது சொல்றாங்கன்னா இந்த புலன்கள் தொட்டு வரக்கூடியது. இதை நாம இயக்குறோம். இப்ப புலன்கள் அப்படின்றது மனிதனுடைய நிலைகள்ல இயக்கப்படக்கூடியது. கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு நம்மளுடைய இயக்குறோம். ஆனா இந்த ஆன்மா, மனம், உயிர் அப்படிங்கிறது தானா இயங்கக்கூடியது. இப்ப தூங்குறது ஈஸியா? நமக்கு ஈஸி தானே. அதுவே டயர்ட்னஸ் வந்துருச்சுன்னா, ஆற்றல் குறைஞ்சிருச்சுன்னா தூங்குறத காட்டிலும் வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அது நம்ம இயக்கப்படுறது. அப்ப நாம இயக்குறத காட்டிலும் இந்த இயற்கையோட இசைவுக்கு தகுந்து நம்ம கிட்ட வரக்கூடிய ஒளியின் வலு அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா, சக்தி வாய்ந்ததான். அது ஆசையா வெளிப்படுமா இல்ல சாபமா வெளிப்படுமா? நம்ம இந்த சாபம் அப்படின்றது, இப்ப ஒரு விஷயத்த இப்ப நெருப்ப நம்ம கையில தொடுறோம் அப்படின்னோம்னா நமக்கு தானே ஃபர்ஸ்ட் சுடும். அடுத்த ஆள் மேல எரியறத அடுத்துதான் அடுத்து. அதே போல இங்க இருந்து வரக்கூடியது நம்ம உள்ளுணர்வு அப்படின்றது இன்பமா, அன்பா, அமைதியா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நமக்கிட்ட அது துளிர் விடும். நம்மளை தொட்டு நமக்கிட்ட இன்பம் கொடுக்கும், அமைதி கொடுக்கும், ஆனந்தம் கொடுக்கும்னு சொல்றாங்க. சப்போஸ் எதிர்மறையா இருக்கு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நம்மளதான் தாக்குது. அதனால இந்த வாழ்த்து அப்படின்றது உணர்வு பூர்வமானது, உணர்ந்து சொல்லக்கூடியது. இப்ப வாழ்த்தை யாருக்கெல்லாம் நம்ம கொடுப்போம்? நமக்கு யாரு ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு கொடுப்போம். அப்போ நம்மளோட மிங்கிளாயி உணர்வு பூர்வமா ஒன்றுனவங்க கிட்ட தானே அது வெளிப்படுது. அப்ப இந்த வாழ்த்து வெளிப்படும் போது அந்த ஃப்ரீக்வன்சி வந்துடும். இப்ப பிடிக்காதவங்களையே நம்ம வாழ்த்துறோம் அப்படின்னம்னா அந்த உள்ளோட ஒட்டிடுவாங்களாம். அவங்க கிட்ட பிடிக்காத விஷயம்ன்றது காணா போய் பிடிச்ச விஷயமா மாறிடுமா. இப்போ உதாரணத்துக்கு யாருன்னே தெரியாது, ஆனா சிரிச்சுட்டு போனீங்கன்னா சிரிச்சுட்டு போவாங்க. அதே முறைச்சிட்டு போனோம்னா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சண்டைக்கு வருவாங்க. அப்ப இந்த உணர்வுகளோட ஒட்டி இருக்கக்கூடிய நிலையில வாழ்த்து ஒருவேளை அவரை பிடிக்கலனாலும் ஒரு நட்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஃப்ரீக்வன்சி நட்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு அலை. அதனால இந்த உள்ளுக்குள்ள கோடிக்கணக்கான இயக்கங்கள் இருக்கு. அந்த இயக்கங்களோட ஆற்றல் இருக்குல்ல, அதை தொட்டு வெளியில பவர்ஃபுல்லா வரக்கூடியது. அதை வீணா தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி வீணடிச்சிடக்கூடாது. நல்வார்த்தைகளை கொடுத்து அதை விதைச்சோம் அப்படின்னா இந்த உடல் ஆரோக்கியம் கூட, ஏன்னா இந்த உடல் செல்கள் எல்லாம் கூட இந்த வாழ்த்துக்களை அனுபவிக்கும்ல. அப்ப அந்த நம்ம உடலும் கூட அந்த உடல்ல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. யாரை நினைச்சு வாழ்த்துறோமோ அந்த வாழ்த்து அவங்களுக்கு போகும்போது அவங்களுக்கும் உடல் ஆரோக்கியமோ அல்லது மனநிலையோ மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்கு. இப்ப வாழ்த்துனா என்னன்றது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்ப இந்த வாழ்த்துறதுனால நமக்கு கிடைச்ச பலன்கள் இல்ல நம்ம அனுபவிச்ச பலன்கள் அல்லது இந்த வாழ்த்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இப்ப மக்களுக்கு என்னன்னா அது ஒரு சயின்ஸ் ரீதியாகவும் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரியும். சும்மா போய் ஒருத்தரை போய் வாழ்த்துங்க அப்படின்னோம்னா அவங்க யோசிப்பாங்க. ரெண்டாவது பிடிக்காதவங்களை வாழ்த்துங்க அப்படின்னோம்னா ரொம்ப யோசிப்பாங்க. பிடிக்காதவங்களை திட்டலாம், அது ஈஸி. ஆனா வாழ்த்துங்க அப்படின்னு சொன்னோம்னா அது ரொம்ப கஷ்டம். அது எப்படிங்க இதெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகங்கள் வரும். அது எப்படி அந்த வாழ்த்து வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் மகரிஷி எல்லாம் தெளிவா அவர் இந்த வாழ்த்துல வேலை செய்யறதுக்காக ஒரு 5 விஷயங்கள் இருக்கு. அந்த ஒளி நம்ம கிட்ட எப்படி வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் மோதுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அடுத்ததா பிரதிபலித்தல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அடுத்ததா சிதறுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஊடுருவுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் இரண்டுக்கும் இடையே ஊடாடி கொண்டிருத்தல். மொத்தம் இந்த 5 விஷயத்துல நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய ஒலிகள் இங்க வேலை செய்யுது அப்படின்றத சும்மா ஏதோ வார்த்தை மட்டும் போறது மட்டும் இல்ல. ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்ணோம்னா யாரை நினைச்சு வாழ்த்துறோமோ அவங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி இந்த வார்த்தை அவங்க மேல போய் மோதுது. அந்த வாழ்த்துற அந்த வாழ்த்து. அப்ப அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட வச்சுக்கலாம். ஒரு பால் இருக்கு. அந்த பாலை நம்ம வேகமா செவுத்துல எறிகிறோம் அப்படின்னோம்னா அந்த பால் செவுத்துல மோதும். ஒரு ஈஸியா மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு எப்படி சோற்றுல எறியப்பட்ட பால் வேகமா போய் மோதுதோ இந்த வாழ்த்தும் போய் மோதுது. வாழ்த்து அப்படின்றது அலை நிலை அப்படிங்கிறதுனால கண்டம் விட்டு இந்த உலகம் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க பயணப்படக்கூடியது. இப்ப நம்ம ஒரு புறப்பொருளை த்ரோ பண்ணோம் அப்படின்னோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துல போய் விழுகும். ஆனா இந்த ஒலி அலை அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குமா. அப்ப போகும்போது இடையில இருக்கு எல்லாத்துலயுமே மோதக்கூடிய தன்மை இருக்கு. இப்ப நம்ம மேல ஒரு காத்து பட்டா கூட எப்படி இருக்கு, ஒரு மோதல் இருந்தது அப்படின்னா நமக்கு உணர்வு இருக்கு, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது தென்றலா இருந்ததுன்னா ஒரு விதமான தாக்கம், புயலா இருந்ததுன்னா ஒரு விதமான தாக்கம். அதே போல இந்த ஒலிகளுக்கான நிலை அந்த அதிர்வெண்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஆல்பா, பீட்டா, தீட்டா, டெல்டான்னு சொல்றாங்க.
மனநிலையின் அதிர்வுக்கு தகுந்த மாட்டம் இந்த ஒலிகளோட அதிர்வு. அதனாலதான் மகரிஷி வந்து தவநிலையில இருக்கும்போது வாழ்த்து என்னன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் அதிகம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் இருக்கு, அந்த எண்ணங்களோட கலந்து நம்ம வாழ்த்துறதை விட மனம் அமைதி நிலையில இருக்கும் பொழுது வாழ்த்தும் போது, அதனாலதான் சில ஞானிகள் வந்து அவங்க தொட்டாலே வந்து பல பிரச்சனைகள் சரியாயிரும். ஏன் அப்படின்னா அந்த தொடுதல் மட்டும் அங்க இருக்கும், வேற எந்த சிந்தனையும் இருக்காது. அப்ப அது அதனுடைய வீரியம் வந்து அதிகம். இந்த தவ நிலையில இருந்து ஏன் வாழ்த்து சொல்றாங்க அப்படின்னோம்னா அதுக்கு பவர் அந்த அதிகம் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஒருத்தவங்கள வாழ்க வளமுடன் தவ நிலையில மன அமைதியில இருந்து அன்போட வாழ்த்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வந்து மோதுதல், இதனால ஒரு தாக்கங்கள் ஏற்படுது, அதனால பிரதிபலிப்பு அப்படின்ற அடுத்த நிலை உருவாகுது. திருப்பி மறுபடியும் பிரதிபலிப்புனா நமக்கே வருது. இப்ப கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம்னா நம்மள பாக்குறோம்ல, அதே மாட்டோம் நீங்க என்ன கொடுத்தாலும் அது நம்மள பாக்குற மாட்டோம் நமக்கிட்டே திரும்பி வரும். அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட, இந்த ஹில்ஸ்ல எல்லாம் போய் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கத்துவாங்க, எக்கோ பேரை சொல்லி கத்துறோம் பண்ணோம்னா திருப்பி மறுபடியும் சொல்லி முடிச்ச சவுண்டோட திருப்பி மறுபடியும் அதே வாழ்க வளமுடனே கத்துறோம், மறுபடியும் சொல்லி முடிச்சோடனே வாழ்க வளமுடன் திருப்பி அந்த வாழ்த்து வந்து அங்க இருந்து யாரோ திருப்பி சொல்ற மாதிரி வரும். இப்ப பந்த நீங்க சொன்ன உதாரணம், செவுத்துல அடிச்சா டக்குன்னு நம்ம கை திருப்பி மறுபடியும் அதையும் கூட ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அந்த செவுத்துல அடிக்கப்பட்ட பந்து திருப்பி மறுபடியும் நம்ம மேலேயே வரும். அது எவ்வளவு ஸ்பீடா அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேல மோதும். அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. கெட்டதுக்கு இது ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். எப்படி வாழ்த்து போய் மோதி நம்ம மேல பிரதிபலிக்குதோ அதே போல எதிர்மறையான விஷயங்களும் அங்க போய் மோதி பிரதிபலிக்கும். ஆனா என்ன வித்தியாசம்னா வாழ்த்து வந்து நட்பை ஏற்படுத்தும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், இது வந்து அதுக்கு எதிர்மறையான விஷயத்தை கொடுக்கும். இந்த பந்தம் வந்து எவ்வளவு வேகமா தூக்கி போடுறோமோ அதே வேகத்துக்கு நம்ம கிட்ட வரணும். நம்மளுடைய அமைதி நிலை ஆனந்த நிலையில இருந்து வரக்கூடிய வார்த்தைகளோட வேகம் அதிகமாமா. அதுவே கோபம், ஏன்னா நம்ம கிட்ட அந்த கோபம் கவலை எல்லாம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுது. அப்ப நம்ம கிட்ட பவர் கம்மியா இருக்கு. வில்ல வந்து இழுத்து விடுறதுக்கும் சும்மா லைட்டா விடுறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்னு சொல்றாரு. சோ நீங்க இந்த நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்ற வார்த்தைகளை வாழ்த்து மூலமா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உலகம் வந்து உங்களை நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கிட்டே இருக்குமா, வேகமா அந்த பிரபஞ்சம் முழுக்க வாழ்த்து அலை பரவிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னோம்னா அது எதிர்மறையான எண்ணங்கள் பரவும் பொழுது எதிர்மறையான சூழல்கள் நடக்குது, நிகழ்வு நடக்குது. நல்ல விஷயங்கள் பண்ணும்போது இப்ப நல்ல விஷயங்கள் வந்து இந்த இயற்கையிட்ட இருந்து நம்மள்ட்ட கிடைக்கிறது நல்ல விஷயங்களா. இப்ப இந்த இயற்கை பேரழிவுகள், அதனால வரக்கூடிய துன்மையான இயற்கையை நம்ம கடவுள்னு சொல்றோம். இப்ப அதுதான் வந்து எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துது. என்ன காரணம்னா மனித அந்த மனங்கள் வந்து கெட்டு போனதுனால இப்ப அதுவும் வந்து தன்னுடைய எதிர்ப்பை வந்து காமிக்குது. இன்னைக்கு நம்ம இயற்கையை வாழ்த்துறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. உண்மைதான். அதனால கூட சில பேர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விஷயம் தெரியாது, மழை வரும் பொழுது இந்த சனியை முடிச்ச மழை அப்படி பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு கிராமங்கள்ல பேசக்கூடிய விஷயம், காத்து ஓவரா அடிச்சுச்சுனாலும் திட்டுவாங்க, வெயில் அடிச்சுச்சுனாலும் திட்டுவாங்க. அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னோம்னா இயற்கையை கடவுளா வழிபட்ட ஒரு காலம் இருக்கு. நீரை வந்து இன்னைக்கு என்ன நீர் இல்லாம நம்ம இல்லை, நமக்கும் உணவு கொடுக்குது, உணவுக்கும் உணவு கொடுக்குது, நமக்கும் உணவா இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுது. அதே போல காற்று இல்லாம ஒரு வினாடி கூட ஒரு குறிப்பிட்ட நிமிடம் கூட உயிரோடு இருக்க முடியாது. இப்போ சன்லைட் எடுத்துக்கிட்டேன்னா அது இல்லைன்னா தாவரங்களுக்கு உணவாக தான் கொடுக்குது, நமக்கும் அது உணவு விட்டமின் டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குது. ஆனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் அதை திட்டுறாங்க. அப்போ அது எவ்வளோ எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. சூரியனை வணங்குவோம், காற்றை வணங்குவோம், காற்றுக்காண்டி ஒரு கோயில் இருக்கு, சூரியனுக்கு ஒரு கோவில் இருக்கு, நெருப்புக்கு ஒரு கோவில் இருக்கு, தண்ணீருக்கு ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவிலே இயற்கையினுடைய பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சுதான் இந்த கோவிலே இருக்கு. அப்போ அதை வாழ்த்தணுமே ஒளி அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் நம்மள்ட்ட என்ன தவறு இருந்ததுனால அது எதிர்மறையான, ஏன்னா இயற்கையை நம்ம அழிக்கிறோம். அப்போதைக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னோம்னா இயற்கையை அழிக்கிறாங்களே மக்கள்னு யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அதே இயற்கை நம்மளை அழிக்கும் போது அதை பெருசா பேசுறாங்க. இந்த பிரதிபலித்தல்ல வந்து ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, நம்ம வந்து வாழ்த்துறது அப்படிங்கிறது வாய் விட்டு மட்டும் இல்லாம நம்மளுடைய சூழலையும் சேர்த்து சொல்றாங்க. இங்க இன்பமா ஆனந்தமா அமைதியா இருக்க பழகிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம கிட்ட இருந்து அந்த அலைகள் மட்டும் வெளியில போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து இப்ப சூரியன்கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, நிறைய சத்துக்கள் கிடைக்குது. இப்ப விட்டமின்ஸ் கூட இலவசமா கிடைக்குது நமக்கு. அப்ப ஒவ்வொரு கிரகங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு மரங்கள்ல இருந்தும் நீர்ல இருந்தும் காற்றுல இருந்தும் நமக்கு ஆற்றல் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம இங்க உணர்வு நிலையை சரியா வச்சிருந்தோம்னா அந்த ஆற்றல்களை வந்து நல்ல விதமா கிரகிச்சுக்க கூடிய தன்மையில இருக்கும் இந்த பிரதிபலித்தல். ஏன்னா இங்க இருந்து நம்ம எதிர்க்கக்கூடிய தன்மை இல்ல விரக்தி வேதனை அப்படின்ற விஷயம் வந்து அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணக்கூடியதான். அது பிரதிபலிக்கக்கூடிய அந்த நல்ல விஷயத்த வாங்கிக்காம, உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறான், நீ யாரா என்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வெறுப்புணர்வுல நம்ம கோவப்பட்டோம்னு வச்சுக்கோங்க வேற ஏதோ காரணத்துக்காக,
அவன் என்ன பண்ணுவான், திருப்பி சிரிச்சது தப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு விலகி ஓடிடுவான். இல்லாட்டினா இயற்கையில இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை பூராமே நம்ம வந்து என்னன்னா கதவை சாத்தி வச்சிடற மாதிரி பிளாக் பண்ணிடுறோம். அது கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம உணர்வுகளை வந்து இங்க வேற விதமா வச்சுக்கிறதுனால, பேச்சுகளை வேற விதமா வச்சுக்கிறதுனால வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பிரதிபலிப்பு அப்படிங்கிறது இதனால கெட்டு போகுது அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அப்ப அந்த வாழ்த்து அப்படிங்கிறது போய் ஃபர்ஸ்ட் மோதுது, அடுத்து மறுபடியும் திருப்பி நமக்கே ரிட்டர்ன் வருது, பிரதிபலிப்பு. அப்ப நன்மை நம்ம செய்யும்போது திருப்பி அந்த வாழ்த்து நமக்கும் கிடைக்கும், நம்மளே வாழ்த்திக்கிற மாதிரி. அடுத்ததான் வந்து சிதறுதல்னு சிதறுதல். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா ஒரு விதை போடுறோம் அப்படின்னம்னா அந்த ஒரு விதை வந்து ஒரு மரமா இருந்ததுன்னா சிங்கிள் தான், ஒரு நமக்கு மட்டும்தான் பயன்படும். ஆனா அந்த ஒரு மரத்துல இருந்து அந்த படரக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்க அடுத்தடுத்து. அது போல வந்துச்சுன்னா தோப்பா மாறிடும், லாபம் கூட. அதே போல நீங்க வாழ்த்தக்கூடிய இந்த வார்த்தை அப்படின்றது செதறக்கூடிய தன்மை உள்ளது. மோதுது பிரதிபலித்தல் இல்லாம ஒரு மனுஷன் கிட்ட போகுதுன்னா, இப்ப என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை உங்ககிட்ட வருது, நீங்க எத்தனை பேர்த்தோட பழகுறீங்களோ அங்க எல்லாம் அது ஸ்ப்ரெட் ஆகுமா. அவங்க சொல்லாது என்னன்னா நம்ம சொல்றது அவங்களுக்கு போயிட்டு நமக்கு வர்றது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேருக்கு போகுது. ஏன்னா இது வந்து அலைநிலை, புறப்பொருள் கிடையாது. இப்ப பந்துல வந்து ஒரு தண்ணியை முக்கி, இந்த டென்னிஸ் பால்ல தண்ணியை முக்கி செவுத்துல அடிச்சீங்கன்னா செதறும், அந்த செவுத்துக்கெல்லாம் அந்த தண்ணி போயிடும். அப்ப இந்த மோதக்கூடிய தன்மை, பிரதிபலிக்கக்கூடிய தன்மைக்கு இடையில ஒருத்தர்கிட்ட இருந்து அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய செதறக்கூடிய செதறது. இப்ப இது கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு கண்ணாடி பால் இருக்கு, அந்த பாலை வந்து வேகமா நம்ம தூக்கி எறிகிறோம் ஒரு கல்லுல. அப்ப அது என்ன ஆகும் பண்ணோம்னா ஃபுல்லா எல்லா பக்கத்தும் செதறி விழுகும், எங்கெங்க போய் விழுந்துச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த வாழ்த்து வந்து போய் மோதுது, திருப்பி வந்து பிரதிபலிக்குது, அடுத்து வந்து என்ன பண்ணா சிதறுது. இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு ரகசியம்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஆட்ல தெரியாம சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா ஊர் முழுக்க பழகி. இதை கூட உதாரணமா வச்சுக்கலாம். இப்ப நம்ம கிட்ட இருந்து வர வார்த்தைகள் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதே போல நீங்க நல்வார்த்தைகளை கொடுக்கும் போது அது ஸ்ப்ரெட் ஆகுமா. அதே போல வார்த்தையை செதற விடாதாம்பாங்க, அதுவும் சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ணோம்னா வார்த்தை கூட சிதறக்கூடிய தன்மை இருக்குங்கிறது இதுலயே நம்ம வந்துடலாம் உதாரணங்கள் அப்படின்னு. இப்ப 3 விஷயம் சொல்லிட்டோம். நாலாவது வந்து ஊடுருவுதல். ஊடுருவுதல் அப்படிங்கிறது வந்து இங்க என்னன்னா ஆங்கிலத்துல பெனட்ரேஷன். இப்ப அலைநிலை அப்படிங்கிறது வந்து நம்ம கெட்டி பொருளை வந்து தடுத்து, இப்ப பந்துனா இதுல பட்டு திரும்பி வருதுல, இது இல்லாம இப்படி அடிக்கும் போது அந்த வேகம் இருக்கு பாருங்க, அது அந்த பக்கத்து ஊடுருவி பயணப்படக்கூடியது. இப்ப இங்க எவ்வளவு நிகழ்வுகள், எவ்வளவோ கனப்பொருட்கள், ஆட்கள் இருந்தாலும் அவங்க கிட்ட மட்டும் இல்லாம அதை தொட்டு அடுத்த பக்கட்டும் பயணப்படக்கூடியது. எங்கிட்ட இருந்து எப்படி விளைவு வரும்னு தெரியாது. இப்ப குளத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்ப அது வந்து என்னன்னா உள்ள ஆழமா உள்ள வரைக்கும் போகும், ஊடுருவி உள்ள வரைக்கும் போகும். அதே டைம் அந்த அலைநிலைகளை பாத்தீங்கன்னா போய் இந்த பக்கத்து மோதும், திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இங்கிட்டு போறதும் போகும், அங்கிட்டு இருந்து வரதும் வரும். சோ இந்த ஊடுருவுதல் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க கொடுக்குறீங்க, அங்க இருந்து பிரதிபலிப்பு வருது, செதறுது, இதுக்குள்ளேயும் ஊடுருவி பல நிகழ்வுகள் வந்து வெளியிலையும் போகும், உள்ளேயும் வரும். இப்ப நார்மலா நீ ஒரு தண்ணியை வந்து பூமியில ஊத்துற, மேலே நிக்கிறது கிடையாது. அது பூமியினுடைய நல்ல மழை பெஞ்சிச்சு அப்படின்னோம்னா பூமியினுடைய அடிப்பகுதி வரைக்கும் அந்த தண்ணி ஊடுருவி திருப்பி அதுதான் நம்ம நீர் நிறைஞ்ச உடனே நம்ம போர் போட்டு எடுக்கிறோம். அப்ப அதை கூட நம்ம ஒரு உதாரணமா வச்சுக்கலாம். எப்படி வந்து ஒரு மண்ணுல தண்ணியை ஊத்துறோம்னா எப்படி ஊடுருவி உள்ள போகுதோ அதே மாதிரி வாழ்த்து ஊடுருவி போகும் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 4 விஷயம் கவர் ஆயிடுச்சு. இதுல ஊடுருவுதல் அப்படிங்கறதுல ஒரு உணர்வு நிலைகள்ல ஊடுருவுறதுனால, இப்ப ஒரு மனுஷங்கிட்ட தான் நான் பேசுறேன் அப்படின்ற ஒரு நிலை. இப்ப எதுக்காக இதை சொல்ல வரோம்னா, நம்ம ஆளுங்க கிட்ட நல்ல விதமா பேசுவோம், ஆனா இங்கனக்குள்ள தனியா இருக்கும், இல்லாட்டினா வேற மாட்டா இருக்கிற இடத்துல வந்து தேவையில்லாத விஷயங்கள், எண்ணங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா எண்ணங்கள் இப்படி வச்சுக்கலாமா, எண்ணங்கள் கூட ஒரு பேசுற மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். மௌனமா ஒருத்தர் தனியா இருக்கான், மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காரு, அது கூட ஒரு பேச்சு தான். அதுவும் வந்து இப்போ ஒருத்தரை பத்தி எதிர்மறையா நினைக்கும் போது அந்த ஆளையும் அவரை போய் தாக்கும். பேச்சுன்னா சப்தம் மட்டும் கிடையாது, உள்ளுணர்வா பேசுறது கூட ஒரு பேச்சு தான். உள்ளுணர்வா நம்ம பேசுறதுலயும் இந்த சத்தம் அப்படிங்கிறது வந்து டெசிபல் நம்ம காதுக்கு கேட்காத அளவுக்கு இருக்கு. ஏன்னா இயக்கம்னு இருந்தாவே அங்க வந்து இரைச்சல் அப்படிங்கிறது இருக்குன்றாங்க. அப்ப எண்ணங்கள் அப்படின்றதே ஒரு ஞானிகள் கண்டுபிடிச்சிடறாங்கல்ல, என்ன பக்கத்துல வரும்போதே என்ன தேவைன்னு நீ என்ன கேட்டு வந்திருக்கங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்ப மனசுக்குள்ள நினைக்கிறத அவங்களுடைய காதுகளால கேட்க முடியும், உணர்வுனால. அந்த உணர்வு அதிர்வுகளை ஆனா நடக்கிறத வச்சு அதை கண்டுபிடிச்சிடும். அப்ப அந்த அதிர்வு நிலைகள்ல இப்ப தனியா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சண்டை வரும், அவங்க கிட்ட அமைதியா இருப்பாங்க இயலாமை காரணமா.
ஆனா வீட்டுல போயிட்டு வந்துட்டு கண்ணாடி முன்னாடியோ இல்லாட்டினா அவங்களா பேசி திட்டிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த செவுறு தனியா இருக்கும்னு நினைச்சிட்டு நீங்க பண்ணக்கூடாது. எல்லா இடங்களையும் ஊடுருவ தன்மை அது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய, நீங்க சண்டை போட்ட ஆளுகிட்ட பேசிட்டு வராம வீட்டுல இருக்க இடத்துல பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கும் அதிர்வுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒரு ரூமுக்குள்ள இருந்துட்டு நீங்க தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த அலைச்சுழல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒண்ணுல ஒரு டம்ளர் பால் இருக்கு, அதுல ஒரு டிராப் விஷத்தை கலக்குறேன், அந்த கலந்த இடத்த மட்டும் எடுத்துட்டு மிச்ச எடுத்து நம்ம குடிக்க முடியாது. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரம் பண்ணோம்னா அந்த பால் முழுக்க அந்த பாய்சன் வந்து ஊடுருவி போயிடும். இப்ப இது எதிர்மறையா ஒரு உதாரணம். நேர்மறையா பண்ணும்பொழுது அதுல ஒரு தேன் ஊத்துனாலும் ஊடுருவும். அதே போலதான் அப்ப என்ன பண்ணோம்னா அந்த வாழ்த்து வந்து ஊடுருவக்கூடிய ஒரு தன்மையும் இந்த வாழ்த்துக்கு இருக்கு. அடுத்து கடைசி 5வது பாயிண்ட், இரண்டுக்கும் இடையே ஊடாடி கொண்டிருத்தல். எப்பவுமே வந்து இப்ப இந்த அலைநிலை நான் ஏற்கனவே சொன்ன அந்த குளத்துக்குள்ள தண்ணி போட்டா இங்கிட்ட அங்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கும். அது இந்த நிமிஷம் நிக்குதுன்னு சொல்ல 24 மணி நேரத்துக்கு அப்புறமும் மோதிக்கிட்டே இருக்கும். ரொம்ப மைண்ட்யூட்டாலாம் உள்ளுக்குள்ள வரைக்கும், அடி ஆழ வரைக்குமே. அப்ப அந்த மாதிரியான நீங்க ஒரு டைம் சொன்ன வார்த்தை, ஒரே ஒரு நாள் மட்டும் ஒருத்தரை பார்த்துட்டு நீ சிரிக்கிறது அழகா இருக்குப்பா, ஏன்னா இது நான் வாழ்க்கையில நடந்தது. வல்லபன் அப்படின்றவர் நம்ம பார்த்துருக்கோம்ல, என்னைக்கே ஒரு நாள் சொன்னேன். ஆனா 7-8 வருஷத்துக்கு அப்புறம் என் முகத்தை அவர் அப்படியே வச்சிருக்காரு. என்னன்னா 2 பேத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கு. அந்த தொடர்பு அப்படிங்கிறது இப்ப இந்த உலகத்தோட தொடர்பு, உங்களுடைய உறவினர்களோட தொடர்பு, இல்ல நண்பர்களோட தொடர்பா இருக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எப்பவுமே வாழ்த்திக்கிட்டே இருங்க. அந்த தொடர்பு விட்டு போகாம இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பக்கத்துல பேசல அப்படின்னாலும் வாழ்த்திக்கிட்டு மனசுல நினைச்சு வாழ்த்திக்கிட்டு இருந்தாலே இந்த நட்பு இருக்கும். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தோட அன்பு பிணைப்பு அப்படிங்கிறது, உறவு முறைகள் சிக்கல் அப்படிங்கறத இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமா இருக்கு. நோய் ஒரு பிரச்சனை உடல்ல, மனதிலையும் வந்து கலங்கங்கள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை, உறவு முறைகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இதுல இன்னொன்னு சப்போர்ட் நிறைய கிடைக்காம இருக்கு வெளியில. நம்ம இப்போ ஒரு தனி மனிதனா இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. உலகத்தை சுத்தி இந்த நம்ம சமுதாயத்தை சுத்தி நம்ம பழகக்கூடிய பழக்கத்தை சுத்தி ஒரு பிணைப்பு இருக்கணும். இல்ல அப்படின்னா நம்மளோட நட்பு எத்தனை கோடி வச்சிருந்தாலும் அந்த நட்புல பிரச்சனை அப்படிங்கும் போது அது வேஸ்ட் தான். நகர்வு அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இறந்து போகும்போது வரக்கூடிய கூட்டத்தை வச்சு சில பேரை ஒரு அளவீடு சொல்லுவாங்க. கூட்டம் நிறைய வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மனிதன் எப்படி வாழ்ந்திருக்கேன் பாருங்க. இப்ப சப்போஸ் இப்போ ஒரு சில பேர் சொல்லலாம், என்னங்க எனக்கு யாரும் தேவையில்லைங்க, வாழ்த்தி நான் என்னங்க பண்ண போறேன் அப்படின்னு. அவர் இறப்புக்கு யாருமே வரல, ஒரு 10-50 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னோம்னா சமுதாயம் என்ன பண்ணோம்னா ஒரு சிறப்பாக வாழலை. அப்போ எவ்வளவு அந்த நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக வாழ்ந்ததை ஒரு அளவீடாக கணக்கு சொல்கிறாங்க. அப்போ உறவு முறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார், அமெரிக்காவில் இருக்கார், இங்கேருந்து நீ அவருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறார், கால் பண்ணி வச்சுட்டு அவரும் அட்டன் பண்ணிட்டாரு, நீயும் பேசலை அவரும் பேசலை. ஆனாலும் உங்கள் 2 பேர்த்துக்கு உண்டான அந்த பிணைப்பு அப்படிங்கிறது அது இருந்துக்கிட்டே இருக்கும். கட் பண்ணுற வரைக்கும், கட் பண்ணிட்டீங்கன்னா கட் ஆயிரும். அப்போ எப்படி வந்து ஒரு கால் பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த அந்த ஊடாடி கொண்டிருத்தல் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம். அது எப்படி மொபைல் நம்பருக்கு கால் பண்ணோடனே ஒரு கனெக்டிவிட்டி ஆயிடுது, அல்லது ஒரு புறம் ஒரு நூல் இருக்கு கயிறு, ஒரு பகுதியை நான் பிடிச்சிருக்கேன், இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு முனையை நீ பிடிச்சிருக்க அப்படின்னோம்னா இங்கேக்கும் அங்கேக்கும் உண்டான தொடர்பு வந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த ஊடாடி கொண்டிருத்தல் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இன்னொன்று நம்ம நிறைய இடங்கள்ல நம்மளே அனுபவிச்சிருப்போம். 2 பேர் 3 பேர் இருப்போம், நீங்க மனசுக்குள்ள ஏதாவது பாட்டு பாடிட்டு இருப்பீங்க, ஆனா அதே பாட்டை இன்னொருத்தவங்க பக்கத்துல பாடுவாங்க, இல்லைன்னா இவங்க பண்றதா அவங்க பண்ணுவாங்க. ஏதாவது ரேடியோல கூட அது கேட்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். இந்த ஊடாடி கொண்டிருத்தல் 2 பேருக்கும் அந்த கனெக்டிவிட்டி தூண்டி விடக்கூடிய தன்மையெல்லாம் அது பண்ணுது. ஸோ இந்த 5 நிகழ்வும் வந்து நம்மளுடைய ஒளிநிலைகள்ல இருந்து உருவாகக்கூடியது. அதனால இதை வந்து குட் வைப்ல வச்சுக்கணும். ஸோ வாழ்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படுது, உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுது. அதே போல இங்கே இருந்தே வேற ஒருத்தரை நினைச்சு வாழ்த்தி அவர் உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையும் நம்ம சரி பண்றோம், அவர் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி பண்றோம். ஞானிகள்லாம் பண்றாங்க. அப்போ உறவு முறைகள்லையும் வந்து என்னன்னா சிக்கல் இருக்கு அல்லது வந்து பிரச்சனைகள் இருக்குன்னா அதையே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான வேலை செய்யுது. அப்புறம் அந்த வாழ்த்து வந்து உலகம் முழுக்க நம்ம வாழ்த்துறதுனால இயற்கையிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எதிர்மறையான விஷயங்களும் நன்மையா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி வந்து வாழ்த்துல வந்து அதாவது தூரத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட நாம வந்து அவங்களை நினைச்சு வாழ்த்தி அவங்களுடைய பிரச்சனை இணக்கமாயிக்கலாம். ஏன்னா டாக்டர்கிட்ட போனோம்னா பக்கத்துல போவாரு, ஒரு மாத்திரை கொடுப்பாரு, ஊசி போடுவாரு, சரியாகும். ஆனா நம்ம அவரை பார்க்கவே இல்லை, அவர் எங்கேயோ இருக்காரு, அவரு நம்மளை நினைக்காம இருந்தா கூட சரி, ஆனா நம்ம இங்க இருந்து வாழ்த்தி அவருடைய பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஆனா அறிவியல் ரீதியாகவும் இதை நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தாவரங்களை வாழ்த்தி தண்ணி கூட ஊத்தாம அதை வாழ்த்தணும் அப்படின்னா சிறப்பா வளர்றதையும் பார்த்துருக்காங்க.
சில தாவரங்களுக்கு தண்ணி ஊத்துறாங்க, திட்டுறாங்க, அது வாடி போறதையும் பார்த்துருக்காங்க. இன்னொன்று தண்ணியினுடைய அந்த மாலிகுல்ஸ்லையும் சில சேஞ்சஸை பார்க்குறாங்க. இப்போ இந்த தண்ணியை பார்க்குறோம், அதை வாழ்த்துறோம், ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அன்பான ஒரு நபரை நினைக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு அன்னை தெரசாவையோ அல்லது வள்ளலாரையோ நீ மனசுல நினைக்கிற, அப்போ அந்த தண்ணியை பார்க்குற, அப்போ அந்த தண்ணியினுடைய மாலிகுல்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ பார்க்கறதுக்கு பியூட்டியா இருக்கு. எப்படி ஒரு பட்டர்ஃப்ளையை பார்த்தா எப்படி அந்த வடிவம் அருமையா இருக்கு. அதே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா, ஒரு சரியில்லாத நபரை நினைக்கிறோம், ஒரு கொடூரமான ஒரு நபரை. அந்த நபரை நினைச்சு அதை பார்க்கும்போது நம்மளுடைய உணர்வுகள், இப்போ அந்த நபரை நினைக்கும் போது உணர்வுகள் எப்படி இருக்கும். அப்போ அந்த தண்ணியுடைய மாலிகுல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாம பார்க்கறதுக்கு வந்து அழகா இல்லாத ஒரு வடிவமைப்பு வந்து கெட்டு போன மாதிரி ஒரு வடிவமைப்புல இருக்கிறதையும் பார்க்கறோம். அது நிறைய யூடியூப்ல போய் பார்த்தா அப்ப என்னன்னா, அறிவியல் ரீதியா கூட இந்த வாழ்த்து என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு ப்ரூவன் மெத்தடு. இன்னொன்னு என்னுடைய வாழ்க்கையில வந்து இப்ப வாழ்த்தும் பையன் அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்கேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி தூதுவளையில வந்து முள்ளு இருக்கும், தூதுவளை செடி இருக்கு. அதுக்கு வந்து ஒரு 6 மந்த் வந்து நான் 2 செடி வச்சுக்கிட்டேன், இங்கிட்ட ஒண்ணு அங்கிட்ட ஒண்ணு. ஒண்ணுகிட்ட வந்து நான் அன்பா பேசுவேன், எப்பவும் தண்ணி ஊத்தும் போது பேசிக்கிட்டே இருப்பேன், பாட்டு பாடுவேன், பேசுவேன், எனக்கு நல்லது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்குவேன், இப்படி பண்ணுவேன். இன்னொன்னு வந்து கண்டுக்க மாட்டேன், தண்ணியை மட்டும் ஊத்திட்டு போயிட்டு. அப்ப இந்த தண்ணி மட்டும் ஊத்துனதுல வந்து முள்ளு இருந்தது, இதுல வந்து முள்ளு இல்லாம மாறிடுச்சு. இதை வந்து நான் தாராளமா எடுத்து அப்படியே சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு அது வந்து பிரதிபலிப்பு வந்து சூப்பரா இருந்தது. சோ சயின்டிபிக் அப்படிங்கறத நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தாவரங்களுக்கு வேலை செய்து தண்ணியில வேலை செய்யுதுன்னா, தண்ணியில வேலை செய்யுது அப்படின்னோம்னா, அப்ப இயற்கையையும் தண்ணியையும் நம்ம வாழ்த்திக்கிட்டு இருந்தோம்னா அதே தண்ணீர்னால நமக்கு பிரச்சனைகள் வருது. அதாவது இப்ப சுனாமி வந்துச்சு, என்ன காரணத்தினால இறந்தாங்க, அந்த தண்ணீர்னாலதான் மக்கள் இறந்தாங்க. அப்ப தண்ணீரை வாழ்த்தும் பொழுது தண்ணீர்னால மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கட்டாயிரும், அதனால நன்மைகள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ காற்றை வாழ்த்தும் பொழுது என்ன ஆகும், அதனால நமக்கு ஒரு பிரச்சனை வராது. நெருப்பை வாழ்த்தும் பொழுது அதனால ஒரு பிரச்சனை வராது. அப்ப பஞ்சபூதங்கள், இப்ப மண்ணை நினைச்சு வாழ்த்துறோம் அப்படின்னா மண்ணால பிரச்சனை வராது. இப்ப விண்ணை நினைச்சு வாழ்த்துறோம் அப்படின்னா அதனாலையும் பிரச்சனை வராது. அப்ப இந்த இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறது நீர்னால, காற்றுனால, பூகம்பம், நெருப்புனால, இதனால வரக்கூடிய அந்த விளைவுகள் போறது ஒரு நன்மை, அதனால வரக்கூடிய நன்மைகள் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். இதனாலதான் மகரிஷி என்னன்னா தவம் முடிக்கிறாரு, முடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் வந்து தன் வாழ்த்து, தன்னை வாழ்த்து, அருட்பேராற்றல் கருணையால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம், ஓங்கி வாழ்க அப்படின்னு இங்க வாழ்த்துறாரு. அதை தொட்டு தன்னுடைய துணையால் இருக்காங்கல்ல, மனைவி, கல்யாணம் ஆகாட்டுனா அம்மா அப்பா, கல்யாணம் ஆயிருந்தது அப்படின்னா மனைவி, தாய் தந்தையை வாழ்த்துறோம். அப்படி இல்லை அப்படின்னோம்னா திருமணமானவங்க மனைவியை வாழ்த்துறோம், குழந்தைகளை வாழ்த்துறோம், சகோதரர்களை வாழ்த்துறோம், உடன் பிறந்தவர்களை வாழ்த்துறோம், அடுத்து நண்பர்களை வாழ்த்துற இது வச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் மனம் திருந்தி அவர்களும் வாழ கருணையோடு வாழ்த்துறாரு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, அந்த இடத்துல கருணைன்னு ஒண்ணு சேர்த்திருக்காரு. நான் யோசிச்சு பார்த்தேன், இப்ப தாய் தந்தையை வாழ்த்தும் போது கருணையோட வாழ்த்துன்னு சொல்லல, நண்பர்களை வாழ்த்தும் பொழுது கருணையோட வாழ்த்துன்னு சொல்லல, ஆனா வந்து எதிரிகளாக நினைப்பவரை வாழ்த்தும் போது கருணையோட வாழ்த்து சொல்றாரு. என்ன காரணம்னா, கருணை இருந்தா மட்டும்தான் எதிரியை வாழ்த்த முடியும். இன்னொன்னு நம்ம சொல்றாருன்றதுக்காக மேம்போக்கா செஞ்சிடக்கூடாது. அந்த மத்தவங்களை சொல்ற மாதிரி ஏதோ முடியாம வாழ்த்த முடியாம சரி சொல்றாங்கன்னு சொல்லாம அந்த கருணையோட வாழ்த்து சொல்றாங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு, ஒரு பிடிக்காத நபரை வாழ்த்தும் பொழுது கம்பல்சரி அது அந்த கருணை இருந்தா தான் வாழ்த்தவும் முடியும். அப்ப அந்த கருணையை வரைச்சு கருணையோட வாழ்த்து சொல்றாங்க. இந்த உறவுகள்கிட்ட வந்து நம்ம கிட்ட எப்படியா இருந்தாலும் கருணை வந்துரும் இருக்கு, இயற்கையா இருக்கும். எதிரிகள்கிட்ட வந்து அது இருக்காது. நம்ம வேகம் கொடுத்து என்ன வேணா செய்யறதுக்கு முயற்சி. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பழகி, அதாவது உடனே முடியலன்னா கூட, இப்ப நம்ம சொல்றோம் பார்த்துட்டு உடனே என்னால முடியலைங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்துல ஒரு 50% தான் பண்ண முடியுது, அடுத்து வந்து 60%. இது பழக பழக என்ன ஆயிரும் அப்படின்னா நாளைக்கு 100% எப்படி நம்ம குடும்ப உறுப்பினர்களை வாழ்த்துறோமோ அதே மாதிரி அந்த எதிரிகளாக நினைப்பவர்களை வாழ்த்தும் பொழுது மகரிஷி என்ன சொல்றாரு நன்மை அப்படின்னோம்னா, அந்த எதிரிகள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த மோசமான விளைவுகளையும் தடுத்துக்கலாம். இன்னொன்னு, அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து மகரிஷி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, எப்படின்னா கருணையோடு வாழ்த்த என்ன பண்ணணும்னா, இந்த உலகமானது இயற்கையானது நம்ம மேல கருணைப்பட்டு உண்மையான எதிரியை நமக்கு காட்டி கொடுத்துருமா. எப்படின்னா உண்மையான எதிரி நம்ம மனம் தான். இங்க யார நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கு நம்ம அதை அருமையா வந்து அவர் சொல்லியிருக்காருல்ல, உண்மையில் எதிரி உனக்கு உண்டென்றில் உன் மனதில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே. அப்ப எதிரிங்கிறது நம்ம மனதில் எழக்கூடிய ஒரு ஒழுங்கற்ற எண்ணம் தான் நமக்கு எதிரி அப்படின்ட்டாரு. அப்ப அந்த விஷயத்த உணர்ந்துட்டோம் அப்படின்னோம்னா, இங்க வெளியில யாரு எப்படி நினைச்சாலும் இங்க அவங்கள நம்ம உழவா நினைச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய ஆற்றல் அதிகமானதான். எப்பவுமே இந்த பாசிட்டிவ்க்கு வந்து ஆற்றல் அதிகமா, அவங்க நம்ம கிட்ட
அன்பா மாறிடுவாங்க. கீதையில கூட தன்னை வென்றவன் தனக்கு நண்பன், தன்னை வெல்லாதவன் தனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி, பகைவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த தன் வாழ்த்து, குடும்ப வாழ்த்து, அடுத்ததா சமுதாய வாழ்த்துக்கு வருவார். உலக நலவாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாடலை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் மலை வாழ்த்து. பிரபஞ்சங்கள்ல இருந்து முக்கிய நீர் வளம் அப்படின்றது இங்க முக்கியம் இல்ல, அதனால மலை வாழ்த்தை தொட்டிருப்பாரு. அது வந்துருச்சுன்னா மத்த எல்லாமே அதை தொட்டு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால மலை வாழ்த்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் உலக நல வாழ்த்துன்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தையே அதுல கவர் பண்ணிருப்பாங்க. மொத்தத்துல என்னன்னா அது ஃபுல்லா முடியும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்தையுமே அந்த வாழ்த்து வந்து கவர் ஆகி ஃபுல்லா வந்து கவர் ஆயிருக்கு, எந்த இடத்துலயுமே பெண்டிங் இல்லாம. சோ நம்ம வந்து ஒளிநிலைகள் அந்த பேச்சு அப்படின்றது, ஏன்னா எல்லா சித்தர்களோட பாடல்களையும் நான் சொல்லி பார்த்திருக்கேன். போகரோட இதுல வந்து பூட்டு வாய்ப்பாங்க, இந்த வாயை பூட்டும் போதுதான் நம்ம யோகத்துல பயணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிம்பாங்க. அது இவர் அருணகிரிநாதர் சொல்லியிருப்பாரு, சொல்லற சும்மா இரு. சோ இந்த ஒளிகள் தான் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளுக்கெல்லாம் அடித்தளமா இருக்கு. அதனாலதான் சிவனையே நாதன்னு சொல்லியிருப்பாங்க. அத நீங்க சாந்தமா நெகட்டிவாவே பேசுறதுனால பேசாம இருந்துட்டாங்களோ? நன்மையை பத்தி பேசி நல்லதை பத்தி பேசணும்னா பேசலாம், பேசுறதுல 90% மோசமானதுதான் வருது, அதுக்கு அந்த 10% நீ சொல்ல. சோ இந்த ஒளிநிலைகளை வாழ்த்தா நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்க வளமா இருக்கலாம். உண்மையிலே நானும் சில நேரங்கள்ல யோசிச்சு பாக்குறது உண்டு, நன்மையை மட்டுமே நீ பேசு அப்படின்னோம்னா ஒருத்தனால பேச முடியாது. ஏன்னா அவர் கால்குலேட் ஒரு நாள் முழுக்க பேசுறத கணக்கு பண்ணி பார்த்தாரு அப்படின்னா மேக்சிமம் 95% அது வேற யாரைய பத்தியோ அல்லது புறம் பேசுதோ அல்லது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துதோ அல்லது எதிர்மறையான விஷயங்கள தான் வரும். கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா அதுல உண்மை மட்டுமே இருக்கணும், நன்மை மட்டுமே இருக்கணும்னா கம்பல்சரி அவர் வந்து பேச, 1 மணி நேரம் ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் 5 நிமிடம் மட்டும்தான் பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா பேலன்ஸ் 55 நிமிஷம் பேசுறது எதிர்மறையான விஷயங்களா தான் இருக்கு. அதனாலதான் வந்து அவங்க பேசாம, ஏன்னா பேசாம இருந்தா அப்படின்னோம்னா கொஞ்சம் அந்த மௌனம் மாபெரும் தவம்னு சொல்றாங்களா, அந்த நிலையிலே இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பேச்சு வராது. அப்படி ஒருவேளை வந்துச்சு அப்படின்னோம்னா அது நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் சொல்றாங்க சும்மா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கான வீடியோ வாழ்த்துக்கள் பத்தி நம்ம மேக்சிமம் கவர் பண்ணிட்டே இது வீடியோலயும் இருக்கு இருந்தாலும் ஒரு சில புதிய தகவல் நம்ம மூலியமா வந்து வந்திருக்கலாம். சோ நம்மளுடைய மூச்சு காற்றை இங்க ஒளியை எழுப்பக்கூடிய நிலையில இருக்கிறதுனால அதுவுமே சாந்தமா அமைதியா இருக்கிறதுக்கு பயணப்படும் போது இந்த வாழ்த்தோட பலன்கள் உங்களுக்கே உணர்வுபூர்வமா புரியும்.